அடியேன் பட்டர் வாழ்வில் ஒரு சம்பவம். ஒரு இடத்துல தடையாராதனை நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வைஷ்ணவெல்லாம் வந்து சாப்பிட்டு இருக்கா. நிறைய வைஷ்ணவா இருக்கிறதுனால அவ என்ன பண்றா, ஒரு 5 அல்லது 6 பந்தி அந்த மாதிரி பொறுமையா அவ அமுதம் பண்றா. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், பந்திக்கு முந்தணும், நம்ம போய் நம்மளுக்கு சீக்கிரம் இடம் பிடிச்சிட்டு சாப்பிட்டு நம்ம ஓடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா நம்ம இந்த கலியுகத்துல வாழற சாதாரண மனுஷா. நம்ம இன்னும் அந்த பரிபூர்ண வைஷ்ணவ தவத்துக்கு அந்த ஒரு இதுக்கு நம்ம இன்னும் வரல, பக்குவப்படல. ஒரு பக்தர் 2-3 பந்தியில எல்லாரும் அவசர அவசரமா போய் உக்காந்து சாப்பிட்டு இருந்தப்போ இவர் அப்படியே உக்காந்து இருந்தாராம். ஒரு தரம் பட்டர்கிட்ட அவர் கேட்டு இருந்திருக்கார், வைஷ்ணவ லட்சணம் தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2-3 வைஷ்ணவ லட்சணத்தை சொன்னார் பட்டர். மீதி எல்லாம் சமய வரிசையும் சொல்றேன், ஏன்னா அவளுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும், சமய வரிசையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அந்த பக்தர் வாசல்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தார். அடிச்சு பிடிச்சுட்டு ஓடல. கொஞ்சம் எல்லாரும் ரிலாக்ஸா வரட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் இருக்கச்சே நம்ம போலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட்டர் அவரை பார்த்தார். ஏன் தடையராதனுக்கு அமரலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எல்லாரும் கொஞ்சம் அவசர அவசரமா சாப்பிட்டுன்னு இருக்கா, கொஞ்சம் பொறுமையா இருந்து பந்தியில இடம் கிடைக்கிறச்சையும் போலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்னைக்கு ஒரு நாள் வைஷ்ணவ லட்சணம் தான் என்னன்னு கேட்டங்களோ இல்லையோ, இதுலயும் இதுவும் ஒண்ணுதான் வைஷ்ணவ லட்சணம். அந்த மாதிரி அறக்க பறக்க போகாத, முன்னால பசிக்கிறவா போலாம், வேலைக்கு போறவா போலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்துக்கோசரம் நம்ம சீக்கிரம் போகணுங்கிறதுக்கோசரம் அவசர அவசரமா போலாம், இல்ல பந்திக்கு முந்திக்கணுன்றதுக்கோசரம் போகலாம். அந்த மாதிரிலாம் இல்லாத, கொஞ்சம் அடிபிடி இல்லாத சமயத்துல நீங்க போலான்னு காத்துட்டு இருக்கங்களே, இந்த பொறுமை, இது ஒண்ணுதான் வைஷ்ணவ லட்சத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பட்டர் உபதேசித்தாராம். இததான் ஆண்டாள் நாச்சியார் வைஷ்ணவ லட்சணங்கிறத எப்படி சொல்றா அப்படின்னா, கோழி அடைத்தன அப்படிங்கிறா. அந்த கோழி அடைத்தனங்கிறதுக்கு அர்த்தம் நேற்றுக்கே பார்த்தோம். தாயார் இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்கு, அடியேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தொட்டு தொட்டு சொல்றேன். மாதவனான எம்பெருமான வெளியிடுவர்கள் குயில்கள், குயில் கூவி 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 அவன் நாமத்து கூவி பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லும். பிரமாத்தாக்கள், வால்மீகிக்கு ஒப்பான ஆச்சாரியர்கள், அவர்களுடைய அருளுக்கு நாங்க பாத்திரமாயிட்டோம். இதனால ஸ்ரீ பிரபத்தி, ஆச்சாரிய பிரபத்தி இதெல்லாம் கிடைச்சிருக்கு. நாங்க பிரபத்தி செய்யறோம் அப்படின்னாக்க எம்பெருமான் சேதனர்களாக எங்களை பந்தாக்கி விளையாடுறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது லீலோ உபகாரணம். நம்மள இந்த உலகத்து விஷயங்கள்ல நிறைய காட்டுறான், நிறைய அட்ராக்ஷன்ஸ் அவன் தான் ஏற்படுத்தி வச்சிருக்கான். நம்ம மனச அதுல போக வைக்கிறவனும் அவன்தான். அவங்கிட்ட சரணாகதி பண்ணின்ட்டா, பிரபத்தி பண்ணின்ட்டா, அந்த உலக விஷயங்கள் அத்தனையும் நம்மளுக்கு ஒரு தூசு மாதிரி ஆயிடும். அததான் இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்றான்னு சொல்றத எடுத்து சொல்றான். இப்போ இன்னொரு உதாரணம். நஞ்சியருடைய சிஷ்யர் நம்பிள்ளை. நம்பிள்ளையுடைய உபதேசங்கள் எல்லாம் வடக்கு திருவிதி பிள்ளைங்கிறவர் தினம் கேட்டு அப்படியே ஒரு வார்த்தை கூட பெசகாத பட்டு துணியில எழுதி வச்சார். அதுதான் பின்னால 36,000 படி
ஈடு, அதாவது அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாதுங்கிற அளவுக்கு வசந்ததா வந்தது. அப்பேற்பட்ட நம்பிள்ளை. அவர் அந்த காலத்துல சொல்லுவா, நம் நம் பிள்ளை நம் அந்த ஸ்ரீரங்கன் அவனுடைய ஊர்வலமா இல்ல நம் பிள்ளை இவருடைய அவர் இன்னைக்கும் வந்து ஸ்ரீரங்கம் கோவில்ல பாத்தீங்களானாக்க பெருமாள் சேவிச்சுட்டு வெளியில வந்தா ஒரு பித்தளையில ஒரு பட்டயம் பண்ணி வச்சிருப்பா. அந்த இடத்துல தான் உட்கார்ந்து அவர் தினம் உபன்யாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவருக்கு அப்படியே ஒரு கூட்டம் வருமா. பகவானே ஒரு நாள் வந்து எழுந்து வந்து நின்னு பார்த்தானாம். அப்ப அந்த விளக்கெல்லாம் ஏத்துறவன் வந்து, நீங்க அர்ச்சாரூபி, நீங்க இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி கொண்டு போய் ரங்கனை படுக்க வச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் சத்தம். அதனால அந்த ரங்கனுடைய இதுக்கு வர கூட்டமா, அப்படி இல்லைன்னா நம்பிள்ளைக்கு வர கூட்டம் அதை விட, அவனுடைய உற்சவத்துக்கு வரதை விட இதுக்கு கூட்டம் ஜாஸ்தியா வரும் அப்படிங்கிறத பெரியவாள்லாம் சொல்லுவா. அப்பேற்பட்ட வசந்த மனுஷர் நம்பிள்ளை. அவருக்கு ரொம்ப வேண்டியவர் தோழப்பர்னு ஒருத்தர். அவரை வந்து நம்மளுக்கு தான் திடீர்னு ஒரு சைத்தான் பிடிக்கும் இல்லையா? நம்ம நல்லவாளை கூட நம்ம கோச்சுக்கிறதுக்கு அளவுக்கு நம்மளுக்கு போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி திடீர்னு அவருக்கு ஏதோ ஒண்ணு மனசுல வந்துருத்தான் அன்னைக்கு. வந்துட்டு நம்பிள்ளை உபன்யாசம் முடிச்சதுக்கு அப்புறம் அவரை 2-3 வார்த்தை கடுமையா பேசிட்டாராம். கடுமையா பேசிட்டு ஆத்துக்கு போயிட்டார். போறச்சையுமே அவருக்கு மனசு உறுத்தல் வந்துருது. ஏன்னா ரொம்ப நல்லவாளுக்கெல்லாம் ஏதோ ஒரு சமயம் தப்பு பண்ணுவாளை தவிர அதுக்கப்புறம் பகவான் தான் கேட்கிறான். தப்பு பண்ணிடலாம். அந்த தப்ப உணர்ந்து திருந்தி மன்னிப்பு கேட்டுட்டோமானாக்க அந்த தப்புனுடைய பலன் போயிடும் அப்படின்னுவா. பாகவத அபச்சாரத்துக்கு அம்பரீஷன் கதை தான். இன்னொரு சந்தர்ப்பத்துல அதையும் விண்ணப்பிக்கிறேன். அந்த மாதிரி இவரும் இப்போ பாகவதன் கிட்ட தான் போய் அபச்சாரப்பட்டுட்டார். நம்பிள்ளை கிட்ட போய் அபச்சாரப்பட்டுட்டார். ஆத்துக்கு போயிட்டார். மனசு தாங்கல. அவருடைய ஒய்ஃபு கிட்ட சொல்றார், இன்னமும் எனக்குள்ள ஒரு வேகம் வந்துட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன். நம்பிள்ளை எப்பேற்பட்ட வசதியான மனுஷன். அவரை நான் 4 வார்த்தை பேசிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப மனசு உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தப்புங்கிறத உணர்ந்துட்டுங்க இல்லையா? சரி, நாளை காத்தால நம்ம போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம். இப்போ படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றார். சாப்பிட வாங்கன்னா, இல்ல எனக்கு சாப்பிடறதுக்கெல்லாம் தோணல அப்படின்னு சொல்றார். 2 பேருமே சாப்பிடல, படுத்துடுறா. கார்த்தால எழுந்து அவள்லாம் காலங்காத்தால எழுந்து வாசத்தடிச்சு கோலம் போட்டு ஆத்துல போய் குளிச்சு அந்த மாதிரில காவேரி கொள்ளிடம் எல்லாம் அவளுக்கு கிட்டக்க தானே போய் அதுல ஸ்நானம் பண்ணிட்டு தான் வருவா. அவள்லாம் தினம் அவளுக்கெல்லாம் நதி ஸ்தானம் முக்கியம். அதுக்கோசரம் தேவிமார் தோழப்பருடைய ஒய்ஃபு வாச கதவை திறந்துட்டு வெளியில வராளாம். வாசத்தடிச்சு கோலம் போடலான்னு பார்த்தா திண்ணையில யாரோ முக்காடு போட்டுட்டு உட்காந்துருக்கலாம். போய் கை விளக்கு எடுத்துட்டு வந்து, அப்பெல்லாம் என்ன நம்மளாம் என்ன சுவிட்சில் தட்டி யார் உட்காந்துருக்காலும் லைட்டு போட்டு பார்த்துருவோம். இல்லாட்டா மொபைலை ஆன் பண்ணி டார்ச் போட்டு பார்ப்போம். அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லையே. கை விளக்கு தானே அவளுக்கெல்லாம். போய் எடுத்துட்டு வந்து பார்த்தா நம்பிள்ளை இருக்கார்ன்றத இவர் தோழப்பர்கிட்ட சொன்ன உடனே தோழப்பர் அங்கேருந்து வெளியில வந்தா நம்பிள்ளை தோழப்பர் காலில் விழறானாம். தோழப்பர் அழுதுண்டே நம்பிள்ளை காலில் விழறானாம். ஏன் இது நடந்ததுன்னா, அப்போ நம்பிள்ளை சொல்றாராம், நீங்க ரொம்ப வசதியானவா, பகவானை நன்னா பூஜிக்கிறவா, நீங்க என்னை பார்த்து ஒரு தப்பு சொல்லியிருக்கங்கன்னா நிச்சயம் அது தப்பு தான். என்னமோ நான் தப்பு பண்ணியிருக்கேன். நான் தப்பு இல்லாத நீங்க அந்த வார்த்தைகளை சொல்ல மாட்டேங்கோ அப்படின்னு சொல்லி, அதனால உங்ககிட்ட க்ஷமாபணை பண்ணிக்கணும், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். லைட்டெல்லாம் இருட்டா இருந்தது. படுத்துட்டு இருப்பங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்துருக்கேன். இப்போ
ராத்திரி 10 மணிலேருந்து அந்த திண்ணையிலேயே உட்காந்துருக்கார். நம்பில்ல தோழப்பர்கிட்ட தன்னை திட்டினவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு. அப்ப தோழப்பர் அப்படியே கட்டி தழுவிண்டு, எனக்குள்ள ஏதோ ஒரு சைத்தான் வந்து அந்த மாதிரி பண்ணிடுத்து, நான் பண்ணது தப்பு, என்ன நீங்க தான் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ, இந்த வழக்கு பட்டர்கிட்ட போச்சு. பட்டர் சொன்னாராம், வைஷ்ணவ லட்சணம் என்னங்கிறத வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்கோசரம்தான் இந்த நிகழ்ச்சியை கண்ணன் நடத்தியிருக்கான். நீங்க 2 பேருமே நல்லவாதான். அந்த நிகழ்ச்சி வெளியில வரணுங்கிறதுக்கோசரம் இது ஒரு நாடகமா கண்ணன் நடத்தியிருக்கான் அப்படின்னாலாம். அந்த மாதிரி வைஷ்ணவ லட்சணம்னா தான் மேல தப்பே இல்லைனாலும் நம்பிள்ளை ரொம்ப வசத்தியான மனுஷர். அவர் மேல எந்த தப்புமே கிடையாது. சோழப்பர் ஏதோ ஒரு வேகத்துல சொன்னதுக்கோசரம் ராத்திரி பூரா அவாத்து திண்ணையில உட்காந்துருந்து கார்த்தால அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாருன்னா, அப்ப எப்பேற்பட்ட ஒரு மனசு இருக்கணும். நான் எதுவோ தப்பு பண்ணியிருக்கேன், அதனால்தான் நீங்க அந்த மாதிரி பேசிட்டங்கன்னு நம்பிள்ளை சொல்றாருன்னா, அப்ப அதுக்கு எவ்வளோ பெரிய உயர்ந்த மனசு இருக்கணும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பெரிவாளுடைய வாழ்க்கையில நடந்த இந்த சரித்திரங்கள்லாம் எதுக்கு அடியேன் விண்ணப்பிக்கிறேன்னா, அவ அளவுக்கு நம்மளால உயர முடியாட்டாலும், அவ பண்ணினதெல்லாம் நினைச்சுண்டு நம்ம வாழ்க்கையில அட்லீஸ்ட் தப்பு பண்ணாத, நம்ம தப்பே பண்ணல, யாராவது நம்மள கோச்சுண்டானா, ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோன்ற சொல்ற அந்த பாவம் நம்மளுக்கு வராப்புல, அதுவும் ஓவர் நைட் வராது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம ரஜோகுணத்தை அமுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம சத்துவ குணத்தை வெளியில கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அவன் நாமத்தை சொல்லி 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 நம்ம பக்குவப்படணும். இதே மாதிரி இன்னொரு சரித்திரம். கிரிகண்ட சோழன் ஒரு ராஜா. அவன் வந்து சைவம் தான் வசத்தின்னு எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்குறான். ஒரு வைஷ்ணவனா இருந்தவன் தான் நாகூரான் அவர்கிட்ட மந்திரி. அவன் என்ன சொல்றான், நீங்க இந்த மாதிரி எல்லாம் கையெழுத்து வாங்கினா போராது, ராமானுஜர்கிட்ட போய் அந்த மாதிரி நீங்க கையெழுத்து வாங்கணும், அப்பதான் அந்த ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி வேணும்னே கிளப்பி விடுறான். அப்போ கிரிகண்ட சோழன் ஆள் அனுப்புறான் ராமானுஜரை கூட்டிட்டு வரத்துக்கு. அப்போ இது கூரத்தாழ்வாருக்கு முதல்ல தெரியுது. பெரிய நம்பிகளும் கூரத்தாழ்வாரும், ராமானுஜர் இந்த உலகத்துக்கு வேணும், ராஜாவால அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்ரீபாஷ்யம்லாம் எழுதுறார் ராமானுஜர். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு வந்துட போறதே அப்படிங்கிறதுக்கோசரம் அப்போ என்ன பண்றார், கூரத்தாழ்வான் தன்னுடைய வெள்ளை வேஷ்டியை கழட்டி ராமானுஜத்தை கொடுத்துட்டு அவருடைய காஷாயத்தை, சன்னியாசிகள் காஷாயம் தானே கட்டிப்பா ஆரஞ்சு கலர், அதை வாங்கி தான் கட்டிண்டு அதுக்கப்புறம் ராமானுஜரை மேல்கோட்டை பக்கம் தக்க சகந்த சீடர்களோட பத்திரமா நீங்க அங்க போய் இருங்கோ, இங்க நாங்க பாத்துக்கிறோம், நானும் பெரிய நம்பியும் பாத்துக்கிறோம்னு சொல்லி அனுப்பிடுறார். ராமானுஜருக்கும் அது சரின்னு தோன்றது. இருந்தாலும் மனசுல அவருக்கு ரொம்ப கவலை. ரங்கனை நினைச்சுட்டே அவர் மேல்கோட்டை பக்கம் நகர்ந்து போறார். அப்போ இந்த இடத்துல ராஜா கிட்ட போயிட்டு நான் தான் ராமானுஜன் அப்படின்னு சொல்லி கூழத்தாழ்வார் சொல்றார். அப்போ சைவம் தான் வசதி, கையெழுத்து போட்டு கொடுன்னா ஒரு நாள் நான் போட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, அப்போ உங்க கண்ணெல்லாம் புடுங்கிடுவேன் நானு அப்படின்னப்போ, அதுக்கு கூரத்தாழ்வார் சொல்றார், நீ வந்து கையை வச்சு என்னை தொட்டு கையை கண்ணை பிடுங்க வேண்டாம், நானே குத்தி கண்ணை பிடுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பிகளுக்கும் கூரத்தாழ்வாருக்கும் கண்ணை பிடுங்கிட்டா. அதுக்கப்புறம் அவ வெளியிலெல்லாம் போனா வர வழியிலேயே ஒரு இடத்துல வந்து பெரிய நம்பிகள் ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சார். கூரத்தாழ்வார் திருப்பி ஸ்ரீரங்கத்துல வந்து இருந்தார். அங்க இந்த கிரிகண்ட சோழன் உடம்பு பூரா புழுத்து செத்து போனானாம். நம்ம பண்ண பாவங்களுக்கு
நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும், அசுரப்பிறவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கண்ணன் கொடுத்தத அந்த பிறவியிலே ப்ரூவ் ஆயிடுதான் அவனுக்கு. ஏன்னா எத்தனையோ பேரை சித்திரவதை பண்ணி அவன் கையெழுத்து வாங்கியிருக்கான். அத மாரி அவன் அப்படி பரமபதத்துக்கு அப்புறம் அவன் ஆச்சாரியன் திருவடியை அடைஞ்சதுக்கு அப்புறமா போய் ராமானுஜருக்கு செய்தி அனுப்பி அவரை இங்க வர சொல்றார். ராமானுஜர் வரார். வந்தா 2 கண்ணும் குறத்தாழ்வார்க்கு இல்லைன்னப்போ அழறார் ராமானுஜர். உமக்கு போய் இந்த கதியா அப்படின்னு சொல்லி. அப்போ கூறத்தாழ்வான் சொல்றாராம், ஒரு வைஷ்ணவன் நெத்திட்டு இருந்திருப்பான். அதுல எங்கேயாவது கொஞ்சம் கோணலா இருந்திருக்கும். ஏன் கோணலா நெத்திட்டு இருக்கான் அப்படின்னு நான் நினைச்சிருந்திருப்பேன். இந்த கண்ணு தானே அதை பார்த்து அப்படி மனசை நினைக்க வச்சுது. அதனால எனக்கு கண்ணு போயிடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஒரு வைஷ்ணவன் கிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் சொல்லக்கூடாது, நினைக்க கூடாதுன்னு அடிய நேத்திக்கே விண்ணப்பிச்சேன். இவர் அப்படி பண்ணிருக்க மாட்டார். ஒருவேளை நான் அது பண்ணிருக்கணும், இல்லாட்டா எனக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்காது. நான் அந்த மாதிரி ஒருத்தர் நெத்திட்டு இருக்கிறது கோணலா இருக்குன்றது கூட நான் நினைச்சிருக்க கூடாது. நினைச்சிருந்திருப்பேன், அந்த தப்பு பண்ணிருப்பேன். அந்த தப்புக்கோசரம் எவ்வளோ ஒரு சின்ன தப்பு, ஆனா அதனுடைய வேல்யூ என்ன? வைஷ்ணவன் கிட்ட ஒரு குறை இருந்தா அதை நம்ம நினைக்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, பொட்டியார்கிட்ட சொல்லவும் கூடாதுன்னு நேத்திக்கு விண்ணப்பிச்சேன் இல்லையா? அதையே தான் இந்த இடத்துல கூறத்தாழ்வார் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறார். அப்புறம் வரதன் கிட்ட காஞ்சிபுரத்துக்கு வந்து வரதன் கிட்ட வேண்டிண்டு கூறத்தாழ்வார்க்கு கண்ணு கிடைக்க வச்சு, அவருக்கும் அவர் என்ன சொன்னார், என்னுடைய ஆச்சாரியனை பார்க்கணும், ஒன்னை பார்க்கணும், எனக்கு ஞான கண் மட்டும் போறோம், இந்த உலகத்துல இருக்கிறவா யாரையும் நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லி வரம் வாங்கிண்டு கண்ணை வாங்கிண்டாராம். அதுல என்ன தெரியுமா இன்னொரு விசேஷம் கூறத்தாழ்வான் பண்ணது? அந்த நாகூரான் எடுத்து கொடுத்துதான் இத்தனையும் நடந்தது. நாகூரானாலதான் ராமானுஜர் ஊரை விட்டு போக முடியாச்சு. நாகூரானால்தான் இவாளுக்கெல்லாம் கண்ணு போச்சு. அவன் ராஜாக்கு எடுத்து கொடுக்கலன்னா இது ஆயிருக்காது. வைஷ்ணவன் தான் அவன். இருந்தாலும் யார் யார் வைஷ்ணவன் சொல்றேன் இல்லையா, அதுதான். அவன் வைஷ்ணவனா பிறந்திருந்தாலும் இதெல்லாம் பண்ணி அவன் பாவம் பண்ணான். அவனுக்கு பெரிய நரகம் காத்துன்னு இருக்க செய்யும். வரதன் கிட்ட கேட்டாராம். ஏன்னா இவள்லாம் ராமானுஜராகட்டும் கூறத்தாழ்வான்கிட்ட அவள்லாம் பேசுவா. ரங்கன் கிட்ட வரதன் கிட்ட எல்லாம் நேரா பேசுவா, பிரத்யட்சமா பேசுவா. அப்பேற்பட்ட பாக்கியசாலி அவள்லாம். கூறத்தாழ்வான் கேட்டாராம், அந்த நாகூரானுக்கும் மோட்சம் கொடுத்துரு. அவன் மகா பாவி, அவன் நரகத்துல போனா படு கேவலமா அனுபவிப்பான். வேண்டாம், அவன் குலத்துல வைஷ்ணவனா பிறந்துட்டான், அவனை மன்னிச்சுட்டு அவனுக்கும் மோட்சம் கொடு அப்படின்னு கேட்கணும்னா அந்த கூறத்தாழ்வார் எவ்வளோ ஒரு வசத்தியான மனுஷனா இருக்கணும். இந்த மாதிரி சரித்திரங்கள் எல்லாம் அப்பப்போ கொஞ்சம் நம்ம கேட்கணும். பெரியவா கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டோம்னாக்க ஒரு தப்பு பண்ற செய்ய நம்மளுக்கு மனசு அதிரும். ஐயோ இது தப்பாச்சே, இது பண்றமே அப்படிங்கிற மனசுல ஒரு அதிர்வு வரும். அதையே பிடிச்சிட்டு தப்பு பண்ணாத இருக்கிறதுக்கு பழகிப்போம். அடியேன் வைஷ்ணவ லட்சணங்களை ஒரு சிலத அடியேனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய அளவுல பெரிய குற்றம் குறைகள் நிறைய இருக்கும். அடியேனை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஏதோ ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கேளுங்கோ, மனசுல பதிய வச்சுக்கோங்கோ. பெரியவா சரித்திரங்கள் தான் இவள்லாம் பிரத்யட்சமா நம்ம கண்ணு முன்னால வாழ்ந்துவா. இப்ப 1000 வருஷத்துக்கு முன்னால நடந்ததுதான் இதெல்லாம். திரேதாயுகத்துல நடக்கல, கிருதயுகத்துல நடக்குது, துவாரபாலிகத்துல நடக்கல, கலியுகத்துல அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னால நடந்ததுதான். அதனால நம்ம மனசுல
அந்த குத்தம் குறைகளை எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறது, எப்படி தப்பு பண்ணாத வாழறது. முதல்ல தப்பு பண்ணாத வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நடந்துரும். அத நம்ப புரிஞ்சுட்டு நடந்து போணும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.